எஸ்இஓ மார்க்கெட்டிங் பண்றது மூலமா மட்டும் ப்ராடக்ட் அதிகமா செல் ஆகிடுமா? If you're starting digital marketing and you feel confused or stressed, this video it's right for you. In these last 7 days, நான் எப்படி ஒரு ஜீரோலேருந்து ஒரு ஃபுல் வெப்சைட்டை பண்ணேன், அதே நேரத்தில் எப்படி எஸ்இஓ ஒர்க் ஆகுது, அதையும் தாண்டி நான் ஏன் டெய்லியும் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மொத்தமாக 7 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சின்ன ஒரு டிஸ்க்ளைமர், நான் இதில் வந்து ஒரு ப்ரோ கிடையாது. ஸோ நானும் ஒரு டெய்லியும் லேர்ன் பண்ணி தான் இருக்கிறேன் அண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக. ஸோ நான் இங்கே வந்து என்னோட ஆன்லைன் ப்ரெசன்ஸையும் நான் கற்றுக்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. Why I start learning about digital marketing? It's actually very simple, buddies. Every business needs to be online. ஸோ எல்லா பிஸ்னஸ்க்கும் ஆன்லைன் வரணும்னு ஆசை இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கும்போது நம்ம ஏன் யூட்டிலைஸ் பண்ணிக்கூடாது ஆர் யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சோஷியல் மீடியாஸ் எப்பயுமே ஒரு சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் ஒரு ப்ராடக்டையோ ஆர் சர்வீஸையோ நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது நம்மளால அது முடிஞ்ச அளவுக்கு எதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நிறைய பீப்புளை கெட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்மளால முடிஞ்ச சொல்யூஷனை கிவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இதை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். தேர்ட் திங் இட்ஸ் ஃப்ரீலான்சிங். ஸோ ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுங்கிறதுனால தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஏன்னா என்னோட பர்சனல் கனெக்ட், பிகாஸ் என்னால் நல்லா பேச முடியும். ஸோ என்னோட நிறைய விஷயத்துல இது இந்த ஸ்கில்லோட அட்டாச் ஆனதுனால நான் அதை லேர்ன் பண்ணுறேன். ஸோ லேர்ன் பண்ணும்போதே ஏர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் இது ஒரு பிக்கஸ்ட் ஒரு சைடு ஹசல். ஸோ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து மணி வேணும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சைடு ஹசல் மேக் பண்ணாதான் நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ நீட் மணி. ஸோ அண்ட் ஐ ஸ்டார்ட் ஃப்ரீலான்சிங் டு பிகம் an ஏஜென்சி. Building my first website. In the first few days, I should learn build to basic website. So I used here WordPress, Canva and free templates. ஸோ இந்த 3 டூல் யூஸ் பண்ணியே நான் ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட் பண்ணேன். இட்ஸ் எ வெரி வெரி மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட். ஸோ ஏன் மொபைல் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னோன்னா, நம்மளோட கஸ்டமர்ஸ் மேக்ஸிமம் மொபைல்லேருந்து தான் நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸாக பை பண்ணுவாங்க. ஸோ நம்ம மொபைல் ஃப்ரெண்ட்லியாக நம்மளோட வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இட்ஸ் பில் யுவர் convenience and comfortable to our audience. Keep it simple. Home page, about page, content page. பிகாஸ் இந்த 3 பேஜும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வெப்சைட்டுக்கு. ஸோ ஹோம் பேஜ் உங்களோட விசிட்டர்ஸை கஸ்டமர்ஸாக மாற்றத்துல ஹோம் பேஜ் தான் ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணும். பிகாஸ் அந்த இருக்கிற ஒரு அட்டென்ஷன் கிராஃபிக் தான் உங்களோட விசிட்டர்ஸை கிளைண்ட்ஸாக மாற்றும். ஸோ யூஸ் சிம்பிள் அண்ட் கீப் சிம்பிள் டு த ஹோம் பேஜ், about page, content page. So it's a very very important to our website. And last thing, it's a must, use keywords on your headlines. ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுறது எப்படி, அதை ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு கூகுள் சர்ச்சில் மேக்ஸிமம் நம்ம என்ன போட்டு சர்ச் பண்ணணுங்கிறது தான் கீவேர்ட். ஸோ வி நீட் எ வாட்டர் பாட்டில் ஃபார் ஸ்கூல் பர்பஸ். ஸோ எதுக்கான அது ஒரு வாட்டர் பாட்டில் தேடுறாங்க, ஸ்கூலுக்காக தேடுறாங்க. ஸோ ஸ்கூல் வாட்டர் பாட்டில் இட்ஸ் எ கீவேர்ட். ஸோ யூஸ் இட் அவர் வெப்சைட். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ரேங்க் அதிகமாக விசிட்டர்ஸ் அதிகமாகும். ஸோ விசிட்டர்ஸை நம்ம ஹோம் பேஜில் எப்படி அட்டென்ஷன் கிராப் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து நமக்கு சேல்ஸாக கன்வெர்ட் ஆகும். Learning of SEO marketing. எஸ்இஓ மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலமா மட்டும் என்னோட ப்ராடக்ட் அதிகமாக செல் ஆகிடுமான்னு? பட் இட்ஸ் ஆக்சுவலாக கண்டிப்பாக ஆகும். நெக்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் லேர்னிங் அபவுட் எஸ்இஓ மார்க்கெட்டிங். ஸோ எஸ்இஓ மார்க்கெட்டிங்கை நான் இந்த ஒரு வாரமாக கற்றுட்ருக்கேன். ஸோ எஸ்இஓ மார்க்கெட்டிங் பற்றி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை ஒரு கிளவரான ஒரு ஐடியாவோட உங்களுக்கு தரேன். ஸோ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இட்ஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்இஓ மார்க்கெட்டிங். ஸோ எஸ்இஓ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்மளோட வெப்சைட்டை சர்ச் இன்ஜின்ஸ்க்காக ஆப்டிமைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஸோ சர்ச் இன்ஜின்ஸில் மக்கள் எந்த மாதிரி தேடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸை நம்மளோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணி அவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் அதே நேரத்தில் சர்ச் இன்ஜின்ஸ்க்காகவும் நம்மளோட வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு கிளவரான வெப்சைட்டை நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஸோ இப்படி ரிலீஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட வெப்சைட் டாப் ரேங்க்கில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஷோ ஆகும்போது நம்மளோட வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் அதிகமாக வரத்துக்கும் அதே நேரத்தில் சேல்ஸ் அதிகமாகிறதுக்கும் ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஒரு 90% பீப்புள் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் தான் கிளிக் பண்ணி அதை பை பண்ணுவாங்க. ஸோ வெரி ஃபியூ ஆஃப் பீப்புள் கோ டு த நெக்ஸ்ட் வெப்சைட். பட் 90% பீப்புள் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்டை தான் விசிட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ப்ராடக்ட்டு தான் நிறைய ஷூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அங்கே தான் பை பண்ணுவாங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டை நீங்கள் எஸ்இஓ மார்க்கெட்டிங் மூலமாக ஆப்டிமைஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் அதிகமாக வரும். ஸோ அண்ட்
இது வந்து பெய்ட் பண்ணி வர்றதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாவே பண்ணலாம். அண்ட் ரிசர்ச் அண்ட் யூட்டிலைஸ் யுவர் வெப்சைட் டு ஆப்டிமைஸ். இதை ஆப்டிமைஸ் பண்ணும்போது நம்மளோட விசிட்டர்ஸை கஸ்டமர்ஸை அதிகமாக கன்வெர்ட் பண்ண முடியும். உங்களோட சேல்ஸையும். What I did on social media to build my presence. ஸோ நான் ஏன் கண்டென்ட் போஸ்ட் ஆரம்பித்தேன் அண்ட் நான் ஏன் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன், ஐ நீட் டு பில்ட் ட்ரஸ்டபுள் ஆடியன்ஸ். ஸோ எனக்கு ஒரு ஆடியன்ஸ் பில்ட் பண்ணணும். அதே நேரத்தில் எனக்கான ஒரு பர்சனல் பிராண்டிங் அண்டு எனக்கான ஒரு பக்காவான ஒரு டீமை நான் பில்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன், எப்படி இப்படிலாம் கற்றுக்கிறேன், அதே நேரத்தில் நான் என்னென்ன சிம்பிள் டிப்ஸ் ஹேக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அண்டு ஒரு பிகினருக்கு என்னால் முடிஞ்சது நான் என்ன தர முடியும், ஒரு வேல்யூ. ஸோ ஒரு கண்டென்ட் மூலிமா அதை தரும்போது எனக்கு ஒரு ஆடியன்ஸ் பில்டு ஆகுங்க. அதே நேரத்தில் என்னை பார்த்து எனக்கு பின்னாடி வர ஜேர்னியை லேர்ன் பண்ணுறவங்க, அதே நேரத்தில் ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் வராங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்னோட ஜேர்னி ஆர் நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் பண்ண மிஸ்டேக் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க அவங்க ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணும்போது எப்படி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் ஸோ ஓகே இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு வேயாகவும் இது கிரியேட் ஆகும். ஸோ உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸை நீங்கள் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஆடியன்ஸ் பில்ட் ஆகுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு பர்சனல் பிராண்ட், உங்களோட பிஸ்னஸ் ஸ்கேல் ஆகிறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பில்ட் யுவர் ஆடியன்ஸ் அண்ட் social media. Helping me get freelancing clients. Here I am surprised to most because every freelancer needs a client or first client. பிகாஸ் எல்லாரோட ஃப்ரீலான்சிங் ஜேர்னிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை பிடிக்கிறது தான். பட் எனக்கு அது ரொம்பவே ஈஸியாகவே நடந்தது. பட் ஐ டோன்ட் யூட்டிலைஸ் இட் பிகாஸ் என்னால் அப்போது வந்து யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு லேர்னிங்ஸும் இல்லை. அதே நேரத்தில் நான் வந்து அவ்வளோ டேலண்டான பையனும் கிடையாது. ஸோ எனக்கு வந்து அப்போது என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ எப்படி அது பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இப்போது ஓரளவு லேர்னிங்ஸ் இருக்குது, ஓரளவு கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆர் ஃப்ரீலான்சர் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வேணும், ஒரு வெப்சைட் வேணும், எஸ்இஓ பண்ணணும் அப்படின்னா ஸோ கோ டு கமெண்ட் செக்ஷன். என்னோட இமெயில் ஐடியும் என்னோட ஃபோன் நம்பரையும் நான் அங்கே பின் பண்ணியிருக்கேன். ஸோ கோ டு கனெக்ட் வித் மீ. ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன் அண்ட் ஒரு போஸ்டர் டிசைனையும் நான் சேர்த்து பண்ணி தருவேன். ஸோ இது வந்து உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸையும் பில்ட் பண்ணும். அதே நேரத்தில் இது கம்ப்ளீட்டாக என்னோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களோட ஆன்லைன் பிஸ்னஸையும் க்ரோ பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் ப்ளீஸ் கோ டு த கமெண்ட் செக்ஷன் அண்ட் ஃப்ரீலான்சர் ஆர் கண்டென்ட் கிரியேட்டர் உங்களுக்கும் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலனா ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நான் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்களும் கமெண்ட் செக்ஷன் போய் கண்டிப்பாக க்ரோ வித் மீ அண்ட் கனெக்ட். What's next? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் வீக் இன்னும் டீப்பராக எஸ்இஓ மார்க்கெட்டிங் பற்றி இன்னும் கற்றுக்கணும். ஸோ அது மூலிமா ஆன்லைன் ப்ரெசன்ஸில் எப்படி இன்னும் க்ரோ ஆகிறது, பிராண்டிங் பற்றியும், இமெயில் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி பெய்ட் ஆர் நான் பெய்டட் இன்னும் டீப்பராக அதை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டிங் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு எஸ்இஓ மார்க்கெட்டிங் இன்னும் டீப்பர் வே அண்ட் டெக்னிக்கல் டர்ம்ஸ் அண்டு பிராண்டிங் அண்டு கூகுள் ஆட்ஸ் அண்டு ஃபேஸ்புக் ஆட்ஸ். ஸோ And this is only the week 1 because நான் வந்து ஒரு வாரமாக தான் இது பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் ஐ ஃபீல் மோர் கான்ஃபிடன்ஸ் அண்டு ஐ ஃபீல் வெரி ஃபோக்கஸ்ட் அண்ட் கனெக்ட் வித் மோர் பீப்புள். பிகாஸ் நான் வந்து ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பயந்துட்டு இருந்தேன். பட் நான் என்ன லேர்ன் பண்ணுறேன் அதை நான் ஷேர் பண்ணும்போது இன்னொருத்தர் ஒரு பெனிஃபிட் ஆகுறாரு, இன்னொருத்தர் அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஐ ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ நான் இப்போது உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸை பில்ட் பண்ணதுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். எனக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்டாக இருக்குது. அதே நேரத்தில் நான் அதை லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சிடும் உங்களோட பிஸ்னஸை ஆன்லைனில் க்ரோ பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களோட ப்ரெசன்ஸையும் என்னால் க்ரோ பண்ண முடியும். ஸோ இஃப் யூ ஆர் ஓனர் டு பில்ட் யுவர் பிராண்ட் ஆர் சர்வீசஸ் பிஸ்னஸ், ஸோ லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் டு கோ டு கமெண்ட் செக்ஷன். We grow together our business to our growth. Thank you for watching.